நான் சத்யன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக்டர் ராஜேஷ் என்னோட மூத்த சகோதரர். அவர் சகலமும் தெரிஞ்சவர் தான். மருத்துவத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து எல்லாத்தையும் படித்து வைத்திருப்பார். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை, அட்வைஸ் பண்ணுற விதம் எல்லாமே உண்டு. நல்லதுன்னா அது 100 பேத்துக்கு போய் சொல்லிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் அவர். அப்படி இருக்கிறவர் தன்னுடைய உடம்பையும் அவர் நல்லபடியாக கவனித்து கொண்டு தான் இருந்தார். என்னமோ நேரமோ காலமோ இன்னும் தெரியல. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் 1 மாதம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தார். இருந்தாலும் இப்போ ஒரு 6 மாதமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார். ரெகுலராக வாக்கிங் போவார், மெடிசன்ஸ் எல்லாம் தரும், எல்லா சாப்பாடு விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரமாக படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட் எல்லாம் குறைஞ்சிருக்கும் போல் இருக்குது, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம்னாரு. அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றினோம். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண்ணு சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்தோன்னு எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண்ணு சொருகுது மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். பாதி தூரத்தில் போகும்போதே பையன், அவரோட சன்னு தீபக், அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இறந்துட்டார், மியாத்தில் கொண்டு போயணும், அவங்க இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. அவர் பேசாத நிமிஷமே இருக்காது, பேசிக்கிட்டே தான் இருப்பார். ராதா ரவி கூட கிண்டல் பண்ணுவார். ராஜேஷ்னா பேசும், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது போய் பேசுதுன்னு எப்படி சொல்றீங்க? ராஜேஷ்னாலே பேசும், அது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸா என் அண்ணன் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் விடாம வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பார். இது இந்த நேரம் பார்க்கும்போது அவர் வாய் மூடி கண்ணு மூடி அவர் பேசாமல் படுத்திருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. எல்லாருடையும் நட்பு வச்சிருப்பார். அரசியல்வாதிகள், கலைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சிருப்பார். அதனால எல்லோருக்கும் ஷாக்கு ஃபோன் மேலே ஊர்லேருந்தெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணது, அவரோட ஆத்மா சாந்தி அடைக்கும். நல்ல எண்ணம் உடையவர், பாசக்காரர், ரொம்ப பாசமுடையவர். அந்த பாசமுடைய அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை இறுதி சடங்கு எப்போ நடக்கும் போது, அதாவது மக வந்து கனடாவில் இருக்கா ஃபேமிலியோட. ஆமாம், இன்னும் சின்ன அண்ணன் மஸ்கட்டில் இருக்கு. அதனால அவங்கெல்லாம் பெரட்டு வர்றதுக்கு, மச்சனே துபாயில் இருக்காரு, அதனால அவங்களாம் பெரட்டு வர்றதுக்கு எப்படியும் 48 ஹவர்ஸ் ஆகும். அதனால எப்படி 2 நாள் குறையாம அதை கழிச்சு தான் நம்ம இறுதிச் சடங்கு செய்யணும். 2 நாளுங்கிறது இங்கே வைக்கிறதுக்கு சாத்தியமாகுமா, அல்லது மார்ச்சரியில் வச்சு திரும்ப 3ஆம் நாள் கொண்டு வந்து ஒரு நாளில் எல்லாத்தையும் பார்க்க வச்சு எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் எப்போ எடுக்கிறோம் கொள்றோம்ங்கிறது தெரியும். எந்த கல்லறை தோட்டம்? அது கீழ்ப்பங்கு செமெட்ரியில் ஏற்கனவே தாய் தந்தையாரோட கல்லறை இருக்கு. அதுக்கு மேலே மனைவியோட, எங்கள் அண்ணியாரோட கல்லறை, அதுக்கு மேலே இவரோட பாக்ஸை சொருகுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. நான் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று பாடி வைக்கிற சிஸ்டத்தில் இருக்கு. அதனால அவங்க மனைவி மேலேயே இவரோட பாடியை இன்சர்ட் பண்ணி கல்லறை இது பண்ணிடுவாங்க.
அது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் தெரிய வரும். ஓகே, நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்பா இத்தனை பேர்கிட்ட எவ்வளவு பேரை புகழ் மரியாதையை சம்பாதிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இருக்கிற இப்ப வந்த எல்லா நடிகர்கள் எப்படி இன்னொரு பேர் எல்லாரும் வருவாங்க. இவங்க எல்லாரும் கூட தனிப்பட்ட முறையில் நானும் அப்பாவும் தான் போய் பழகி இருக்கோம். அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா கல்யாணம் காட்சிகள், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் நான் அப்பாவும் தான் போயிருக்கோம். எல்லாருமே அப்பா பத்தி என்கிட்ட தனியாக கூப்பிட்டு பெருமையா சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப உண்மையிலே இத்தனை பேர் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அது ஒரு மகனா நான் எங்க அப்பாவை நினைச்சு பெருமை அடைகிறேன். கண்டிப்பா இதுல ஒரு பாதியாச்ச நான் பேர் சம்பாதிக்கணும்னு சம்பாரிச்சாதான் எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி. அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு? வேற ஏதாவது சிக்னஸ் இருந்துச்சு? திடீர்னு அவர் லாஸ்ட் வீக் உங்க ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. லாஸ்ட் வீக் ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா தான் இருந்தாரு. டேப்லெட்ஸ் ரெகுலரா சாப்பிடுவாரு. அந்த ஒரு 2 நாள் முன்னாடி துபாய் போயிட்டு வந்தாரு. அங்க என்ன சாப்பிட்டா என்ன என்னால இந்த வாட்டி கூட போக முடியல. எப்போ என்ன கூட்டு போவார் கண்ட்ரி, என்ன நான் எல்லாம் போக மாட்டாரு. போய் அங்கே என்ன கிளைமேட் சாப்பிட்டாரு, என்ன தண்ணி மாற்றி கூட அவருக்கு அந்த கண்ட்ரி மாதிரி அந்த குடிக்கிற தண்ணி சாப்பிட்டாலே அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு லங்ஸில் சளி பிடிக்கும். அந்த சளி பிடிச்சதோட தான் வந்தாங்க நேற்று. கூட எங்கள் கல்யாண வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கூட நேற்று நல்லா தான் இருந்தாங்க. நைட்டு லைட்டாக கொஞ்சம் சளி பிடிச்சது. அதையும் நான் விக்ஸ் தேய்ச்சி எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். டேப்லெட் சாப்பிட்டாரு. மார்னிங் என்ன ஒரு 5:36 எழுப்பி எப்போ எனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ கூட ஹாஸ்பிட்டல் போவேணான்னு சொன்னார். பட் நான் விடாப்படியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். அவரை மேலேருந்து கீழே தூக்கிட்டு வரதுக்குள்ளே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சோம். அப்போ வரைக்கும் எனக்கு அவருக்கு ஒன்றும் ஆளை. இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு அழுவை வர விஷயம்னா, ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறப்ப என் கையை பிடிச்சி இப்படி ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு. இது கடவுள் எப்படி அவருக்கு தெளிவுபடுத்தினாருன்னு தெரியல. முத்தம் கொடுத்து என்ன அப்போ வரைக்கும் உயிர் இருந்துச்சு. தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த ஆம்புலன்ஸில் நான் தலையை அட்ஜஸ்ட் பண்ண அந்த பெட்டில் அந்த மேலே தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த கையிலே உயிர் போயிருச்சு அவருக்கு. அப்போ கூட நான் எனக்கு மனசு ஆறல. எனக்கு வண்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது ஒன்றும் அப்போ நான் அப்பாவை எழுப்பினேன் நான் நல்லாவே. அப்போ ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் இறந்துட்டாங்க. உங்களோட படத்தை நான் பார்த்தாரு வர இருக்கு, என்ன சொன்னாரு அப்பா? உங்களோட படம் நீங்க நடிச்ச படத்தெல்லாம் பார்த்தாரா? என்ன சொன்னாரு? என் படங்கள் பார்த்தாரு. அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஷோ போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல எனக்கு. நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது நானே நினைக்கல சில விஷயங்கள்லாம் நீ இப்படி நடிப்பன்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு அவ்வளோ என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் தெரியாது. ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீயா இது ஃப்ரேமில் இவ்வளோ நல்லா இருக்க, ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி ஒரு நல்ல அந்த ஒரு நைட் என்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலே பாதி பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் அதை எப்போவுமே சொல்லி பெருமைப்படுவார். அது நல்லபடியாக நானும் இங்கே எல்லாருக்கும் ஷோ போடுறேன் தான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். படத்தையும் நல்லபடியாக நான் இன்னும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்டா, இன்னும் பெருசாக வரும். எல்லா விஷயமும் நல்லா பேசினாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, எங்கள் அப்பா என் கல்யாணத்தை பார்க்க முடியல. ப்ளீஸ்ட்டு என்னுடைய திறமையும் என் படத்தையும் பார்த்துட்டு போன வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னதுங்க? இப்போ கல்யாண ஏற்பாடுகள் நேற்று வரைக்கும் இவங்க என்னுடைய ட்ரெஸ்ஸையும் மணமகளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீட்டில் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. கதவுகள் இது டேபிள் பீரோ அது எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். புது காரு கூட ஆர்டர் போட்டோம். எல்லாமே நேற்று நைட்டு தான் பேசிட்டு முடித்தோம். நான் ஆக்சுவலி 6th என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது